ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் லீவ் தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் மார்க்கெட்டில் வந்துட்டே இருக்குது. குறிப்பாக இந்த ஹிண்டன்பர்க் செபி அப்டேட்ஸு, செபியோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நியூஸில் அப்டேட் படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மாதாபி பூரி புச்சம் அவங்களோட ஹஸ்பண்ட் தாவல் புச்சம் பார்த்தீங்கன்னா சில அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹிண்டன்பர்க் சொன்ன மாதிரி 2015 அந்த IE+ அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணியிருந்தாங்க. IPE ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு நிதியத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அவங்க சொல்கிறது, அந்த கம்பெனியோட தலைமை முதலீட்டு அதிகாரியாட்டு இருந்த அனில் அகுஜா அப்படிங்கிறவர் இந்த தாவலுக்கு, அதாவது செபியோட தலைவரோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட எக்ஸ்பிளனேஷன் படி தான் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த நிதியத்தில், அதாவது அந்த ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் அந்த அனில் அகுஜா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து விலகினதுக்கப்புறம் நாங்களும் விலகிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோர் அட்டு இது அவங்க சிங்கப்பூரில் வசித்த டைமில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2018 அந்த அனில் அகுஜா அந்த குழுமத்துலேருந்து அந்த ஃபண்ட்ஸ்லேருந்து விலகினதுக்கப்புறம் இவங்களும் விலகிட்டாங்க, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்ப பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க சொல்கிறது, அதானி குழுமத்தில் நாங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல அப்படின்னு சொல்லி இவங்களோட ஹஸ்பண்டும் மாதாபி பூரி புச்சம் ஓரலாட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க. மோரலாட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ்லாம் நாளைக்கு எப்படி அப்சர்வ் பண்ணி எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னு தெரில. மோரலாட்டு மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அடி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட் வச்சு அப்படி தான் தோணுது. என்ன கேட்டால் பெரிய அளவில் அடி இருக்காதுன்னு நினைக்கிறேன். குறிப்பிட்ட ஸ்டாக்ஸில் அடி இருக்கும், மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே அதை ஃபேவர் பண்ணி கொஞ்சம் அடி இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய அளவுலலாம் அடி இருக்காதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு தான் நமக்கு தெரியும். ஸோ ஷேர் மார்க்கெட் நம்ம கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட்டில். ஸோ நான் எனக்கு அதானி குரூப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. பட் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி ஃபேவரட் ஸ்டாக் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் தான் பார்க்குறேன். ஸோ மோரோராட்டு நாளைக்கு தான் நமக்கு மார்க்கெட்டில் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் டவுட், LICயோட டிவிடெண்ட் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. LIC 6 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஷேருக்கு. ஸோ மோரோராட்டு அதோட ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது ஜூலை 19 ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிவிடெண்டுக்கான ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஆகஸ்ட் 22 அவங்க கண்டெக்ட் பண்ணுறாங்க. அதிலிருந்து ஒரு 30 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டிவிடெண்ட் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மோரோராட் இது பார்த்தீங்கன்னா LIC டிவிடெண்ட் பொறுத்தான அப்டேட்டு. நெக்ஸ்ட் LIC ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபினான்ஷியல் 25 பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் 1.30 ட்ரில்லியன் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கரண்ட் ஃபினான்ஷியல் 25 மோரோராட் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் அவங்க 38,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 23,300 கோடியாக இருந்திருக்கு. LIC ப்ராஃபிட் ஆட் எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் 15,500 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் 13.5% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் ஹையராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. LIC எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபினான்ஷியல் 24 1.32 ட்ரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஜூன் வரைக்கும் பார்க்கும்போது வேரியஸ் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 15 ட்ரில்லியனுக்கு எண்ட் ஆஃப் ஜூன் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு எக்ஸ்போஷர் 282 கம்பெனிஸில் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 53,58,781 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேம் குவார்டர் ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது 16.22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7,30,662 கோடியாட்டு க்ரோத் காமிச்சிருக்கு. ஏன்னா மார்ச் 31, 2024 அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 49,75,514 கோடியாக இருக்குது இவங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அதே 2023 மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 42,44,852 கோடியாக இருக்குது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். 7 லட்சம் கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிச்சிருக்கு. டோட்டல் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ 12,39,740 கோடி இவங்களுக்கு கான்ஸ்டியூட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 22 to 23 அது 8,39,662 கோடியாக இருக்குது. அதர் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 37,35,774 கோடி கான்ஸ்டியூட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 24 34,05,190 கோடியாக இருக்குது. LIC இந்த ஜூன் குவார்ட்டரில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. மோரோராட் டோட்டல் ப்ரீமியம் இன்கமும் 16% இந்த குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. டோட்டல் ப்ரீமியம் இன்கமும் 16% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. மோரோராட் இது பார்த்தீங்கன்னா LICயை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் சாக்லேட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் இதில் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. பட் அந்த ஸ்டாக் எடுத்து நான் பார்த்தேன். ஸோ லாஸ்ட் ஒரு 5% ரேலி ஆயிருக்கு. 1,601 ரூபா இருக்குது. 2,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் உள்ள கம்பெனி. இப்போல்லாம் உள்ள என்ட்ரி கொடுக்குறது ரொம்பவே ரிஸ்க். நான் வேல்யூஷன் படி பார்க்கும்போது ப்ரைஸ் ட்ரேடிங்ஸ் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது எங்கேயோ இருக்குது. ஸோ இப்போதைக்கு அதிலலாம் உள்ள என்ட்ரி கொடுக்குறது ரொம்பவே ரிஸ்க்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ லோட்டஸ் சாக்லேட் ஷேரில் இதான் என்னோட ஒப்பீனியன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎன்எல் ஷேர் எப்போ வாங்கலாம்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு. ஸோ கம்மிங் மண்டே உள்ள என்ட்ரி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவரோட டவுட் கேட்டிருக்காரு. பட் என்னோட ஒப்பீனியன் ஷேர் பிரைஸ் 518 ரூபா சம்திங் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு லாஸ்ட் க்ளோசிங்ல. ஸோ இதோட அப்டேட் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 400 இருந்துச்சு. அப்போ அந்த ஷேரை நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதுவே நல்ல ரேலியாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் ஒரு 16% ஏற்றினாங்க, அடுத்த நாள் ஒரு 13%, அடுத்த நாள் ஒரு 16%. சர்னி ஒரு 640 ரூபா தாண்டி வந்தாச்சு ஷேர் பிரைஸ். மறுபடியும் அந்த ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 640 ரூபாலேருந்து இப்போ 518 ரூபாய்க்கு வந்திருக்கு. மோரரா பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 120 ரூபா அந்த பக்கம் இறங்கியிருக்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலு ஒரு 450 வரைக்கும் வந்துச்சுனாலே இந்த ஷேரில் ஸ்லோவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆர்பிஎன்எல்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் இந்த ரேஞ்சில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஒரு 450 அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா ஸ்லோவாக உள்ள என்ட்ரி கொடுக்கலாம் ஆர்பிஎன்எல் ஷேரில். இது ஆர்பிஎன்எல் ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மேபி நாளைக்கு மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா இந்த ஷேர் வந்து ஒரு 470 அந்த ரேஞ்செலாம் வர பிரகாசமாக இருக்குது வாய்ப்பு. மோரராட்டு இந்த மாதிரி நியூஸ் வரும்போது பிஎஸ்சி செக்டாரில் தான் அடி பயங்கரமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம், நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் வருமா எப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஷேரில். நெக்ஸ்ட் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு, ப்ரோ நாளைக்கு டாடா கம்பெனிஸ் எல்லாம் அடி பயங்கரமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. செபியோட நியூஸை வச்சு நாளைக்கு மார்க்கெட்டில் டாடா கம்பெனிஸோட ஷேர்லாம் நல்ல மைனஸில் மார்க்கெட் போகுமா சகோ அப்படின்னு கேட்டிருக்காரு. மோரட்டு டாடா கம்பெனிஸ்க்குலாம் பெரிய அளவில் இந்த நியூஸ் வச்சு அடிக்க மாட்டாங்க. ஏன்னா டாடா குரூப் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டே எந்த கம்பெனி மேலுமே வைக்க முடியாது. மோரட் அவ்வளோ ட்ரஸ்டடான குரூப் டாடா குரூப்பு. ஸோ பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணோம்னா அதானி குரூப்பில் தான் ரியாக்ட் பண்ணணும். அப்படி மோரட் பண்ணால் பிஎஸ்சி செக்டரில் ரியாக்ட் ஆகும். டாடா குரூப்லலாம் மைனஸில் போனாலும் பெரிய அளவுலலாம் மைனஸ் போகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது டாடா குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா. அந்த ஷேர் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. பட் டிவிடெண்ட் எப்போ வரும்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பீங்க. கோல் இந்தியா ஷேரோட ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் 5 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனி. ஸோ மேபி இது பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டுங்கிறது தெரியும். அந்த ரெக்கார்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டிவிடெண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். மோரட்டு கோல் இந்தியாவோட டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 16 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ஹெச்பிசி அவங்களும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 100 ரூபாய்க்குள்ள ட்ரேட் ஆகிற ஸ்டாக்கு. ஸோ இவங்க வந்து டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரட் இது பார்த்தீங்கன்னா என்ஹெச்பிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஒரு ஷேருக்கு 13 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க டிவிடெண்டு. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க சொல்லியிருக்கிறது ஆகஸ்ட் 21 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெக்கார்ட் டேட்டில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் இருக்குது. ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுலேருந்து 30 டேஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரட் இது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இவங்களும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. 0.80 rupees நினைக்கிறாமா, 0.80 rupees. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரீசெண்டாக தான் பாரத் எலக்ட்ரானிக்ஸில் கொஞ்சம் வாங்கி போட்டிருந்தேன். எனக்கும் டிவிடெண்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்த அப்டேட்டு 21,000 கோடி ஒர்த் ஆஃப் ஹவுசிங் ப்ராஜெக்ட் வந்து இந்த மார்ச்சுக்குள்ளே லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரட் இவங்க சொல்கிறது ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் 21,000 கோடி மார்ச்சுக்குள்ளே லான்ச் பண்ணுறாங்க. கம்பெனியோட சேல்ஸ் புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4 times கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில். 8,637 கோடியாக இருந்துச்சு. டார்கெட் அவங்க அந்த ஃபிசிக்கல் இயரில் எவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்கன்னா சேல்ஸ் புக்கிங் 27,000 கோடி டார்கெட் பண்ணுறாங்க. 20% growth எதிர்பார்க்குறாங்க. ஸோ மோரட் இது பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தெரில. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் வர வீக்கில் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஐஆர்எஃப்சி, என்எம்டிசி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஹீரோ மோட்டார் கார்ப், ரிலையன்ஸ் பவர், ஹிண்டால்கோ, ஐஆர்சிடிசி, இந்த மாதிரிப்பட்ட ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸு, வோடஃபோனு, இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓவராலாட்டு நாளைக்கு கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் பெரிய அளவில் அடி விழாமல் தவிர்க்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற கம்பெனிஸு. ஓலா எலக்ட்ரிக் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 14 Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட லிஸ்டிங் அப்புறம் அன்னைக்கு அந்த நாளே பார்த்தீங்கன்னா போர்ட் மீட்டிங்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. மோரட் இது பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அவங்க தான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பைக்கையும் விரைவில் லான்ச் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஓலா. பட் நான் அந்த ஐபிஎல் உள்ள என்ட்ரி கொடுக்கலாம், நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஓலாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற கம்பெனிஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதாவது ரெக்கார்ட் டேட் நெக்ஸ்ட் வீக்கில் எந்தெந்த கம்பெனிஸுக்கு என்னைக்கு ரெக்கார்ட் டேட் வருது, எவ்வளோ ஒரு ஷேருக்கு எவ்வளோ டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12 நாளைக்கு மண்டே எந்த கம்பெனிஸோட டிவிடெண்டுக்கெல்லாம் ரெக்கார்ட் டேட்டு. கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் 11 ரூபா ஷேர் ஒரு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 11 ரூபா. அது வந்து நாளைக்கு ரெக்கார்ட் டேட். ஐசிஐசிஐ பேங்க் 10 ரூபா ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு.
இவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் பெஸ்டிசைட் வந்து 0.75 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. NHPC வந்து 50 பைசா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரோசல் இந்தியா 30 பைசா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெர்னிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு ஷேருக்கு 28 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. UPL ஒரு ரூபா ஒரு ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஆட்டு நான் சொன்ன இந்த ஷேருக்கு எல்லாமே ஆகஸ்ட் 12 ரெக்கார்டட். நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 13 பந்தன் பேங்க் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 5 காசு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 ரூபா 50 காசு. கமிட்டட் கார்கோ கேர் வந்து 50 பைசா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. துன்ஷேரி வெஞ்சூஸ் வந்து 5 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. EIH அசோசியேட்டட் ஹோட்டல்ஸ் 6 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைன் ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் 10 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் 2 ரூபா 50 காசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹின்கான் கெமிக்கல் 0.1 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹோல்மார்க் ஆப்டோ மெக்ட்ரானிக்ஸ் 0.40 rupees. இக்யோ லைட்டிங் 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாய்லாட் மெட்டல் அண்ட் எனர்ஜி 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நவ்னீட் எஜுகேஷன் 2.6 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீலாமலை அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் 50 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட்டேல் இன்டிகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ் வந்து 0.1 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிக்மா சால்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0.5 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணுறது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். அவங்க வந்து ஆகஸ்ட் 14 ரெக்கார்ட் டேட் உள்ள கம்பெனிஸ். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 0.80 rupees. துன்சேரி இன்வெஸ்ட்மெண்ட் 2.5 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. EPL லிமிடெட் வந்து 2.3 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குஜராத் பிபாவா போர்ட் வந்து 3.7 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. HE இன்ஃப்ரா இன்ஜினியரிங் 1.5 rupees. ஹிட்டாச்சி எனர்ஜி 4 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜிண்டால் ட்ரில்லிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் 50 காசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கல்யாணி ஸ்டீல் வந்து 10 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. KCP 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மகாநகர் கேஸ் 18 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிரா சீம்லஸ் 10 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மதர்சன் சுமி ஒயரிங் 0.8 rupees. ரயில்டெல் வந்து 1 ரூபா 85 காசு. சமவர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் 0.80 rupees. ஸ்ராட்ஸா சிமெண்ட் வந்து 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. TTK பிரஸ்டீஜ் 6 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேரோட டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 14 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16 டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்ஸ். அபிராமி ஃபினான்ஷியல் சர்வீஸ் 2 ரூபா 50 காசு. அல்கலி மெட்டல்ஸ் 1 ரூபா. அனு ஃபார்மா 2 ரூபா 50 காசு. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைசஸ் 10 ரூபா. அஸ்டல் 2.25 rupees. பேட்டா இந்தியா 10 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெல்லா கேஷா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் 0.97 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாரதி எக்ஸாகம் 4 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 1 ரூபா 2 காசு. கோல் இந்தியா 5 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கொச்சின் மிலன்ஸ் அண்ட் ரூட்டில் 8 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்ட் ஃபின்கேப் 0.1 rupees. கம்ஃபர்ட் இன்டெக் 0.07. கம்ப்யூகான் சாஃப்ட்வேர் 0.40 rupees. கான்கர் 2 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சைபர் மீடியா ரிசர்ச் அண்ட் சர்வீஸ் 2 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. LCD இன்வெஸ்ட்மெண்ட் 25 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரோ ஸ்டீல் காஸ்டிங் 0.9 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எலிக்சிர் கேபிட்டல் 1.25 rupees. கிளாண்ட் ஃபார்மா 20 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோதாவரி அண்ட் இஸ்பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிவிடெண்ட் 5 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் டிவிடெண்ட் 1.25 rupees சொல்லியிருக்காங்க. காத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து 5 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. KK ஷா 0.55 rupees. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் போர்டு வந்து 2 ரூபா 25 காசு. NGL ஃபைன் கெமிக்கல்ஸ் 1.75 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. NR அகர்வால் இண்டஸ்ட்ரீஸ் 2 ரூபா. பவர் கிரிட் 2 ரூபா 75 காசு. பவர் கிரிட்டுக்கான டிவிடெண்ட் ஆகஸ்ட் 16 ரெக்கார்ட் டேட். பிரேம்கோ குளோபல் 2 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ராம் ரத்னா ஒயர்ஸ் 2 ரூபா 25 காசு. ரோசாரி பயோடெக் 0.5 rupees. ஸ்டீல் காஸ்ட் லிமிடெட் 1 ரூபா 35 காசு. தாமஸ் குக் இந்தியா 0.4 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்பெஷல் டிவிடெண்ட் 0.2 rupees சொல்லியிருக்காங்க. தைரோகோர் டெக்னாலஜிஸ் 18 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ் இந்தியா ரியல் எஸ்டேட் 0.5 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 17 ஒரு ஷேர் 300 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 300 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 17 சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் டிவிடெண்ட் அப்டேட்ஸ் எல்லா அப்டேட்ஸுமே முக்கியமான செபி அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓவராலாட்டி எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஹிட்டன்பர்க் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தானா வெளியிட்டா கொஞ்சம் சீக்கிரமாக விட்டுருக்கூடாது. நான் வேறு அவசரப்பட்டு மார்க்கெட்டில் இப்போ தான் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஸோ நாளைக்கு அது கிராஷ் ஆகுமா என்னவோ தெரியல. ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒருவேளை அழகாக ஒரு வாரம் வெயிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு தோணுது எனக்கு மைண்ட் செட்டில். ஸோ மோராலாட்டு ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு, இனி அடுத்து என்ன நடக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.